ஜப்பானுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளன. டோக்கியோ வாழ் தமிழர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. அயலக தமிழர் நல வாரியம் அமைத்து வெளிநாடு வாழ் தமிழர்களின் பாதுகாப்பு அரணாக திமுக அரசு திகழ்வதாகவும் பெருமிதம். ஜப்பானில் அதிவேக புல்லட் ரயிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம். ஒசாகா நகரிலிருந்து டோக்கியோவுக்கு சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. ஆப்கானிஸ்தானின் ஃபைசாபாத் பகுதியில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.9 பதிவான பூகம்பத்தால் அதிர்ந்த கட்டிடங்கள். காஷ்மீரின் ஸ்ரீநகர், பூஞ்ச் பகுதிகளிலும் உணரப்பட்டதால் பரபரப்பு. டெல்லியில் 1250 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய நாடாளுமன்றத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. மக்களவையில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே செங்கோலையும் நிறுவினார். ₹75 சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலையையும் வெளியிட்டார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவரை அழைக்காததை கண்டித்து நாடாளுமன்ற திறப்பு விழா புறக்கணிப்பு. காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட 21 எதிர்க்கட்சிகள் விழாவில் பங்கேற்காமல் தவிர்ப்பு. ஒன்றிய அரசுக்கு எதிராக நாட்டின் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய நாடாளுமன்றம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் இடமாக திகழும் என்றும் பிரதமர் மோடி உறுதி. சுற்றுலா தலமான உதகையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகல கொண்டாட்டம். பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசைக்கும் கேரள செண்டை மேளத்திற்கும் நடனமாடி மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். பாலியல் புகாரில் சிக்கிய பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதிய நாடாளுமன்றம் நோக்கி பேரணி. மல்யுத்த வீரர், வீராங்கனைகள் மற்றும் விவசாயிகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 2வது நாளாக களை கட்டிய பழக்கண்காட்சி. பழங்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு வடிவமைப்புகளை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல் மலர் கண்காட்சி மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதை அடுத்து அறிவிப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பதினாறாவது IPL தொடரின் சாம்பியன் கோப்பையை வெல்லப்போவது யார்? இறுதிப் போட்டியில் சென்னை, குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை.